தேவா, இனி எல்லா இடத்திலும் அமைதி திரும்பும். மக்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளிவர எதற்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை தேவா. பிரதான மந்திரி, முன்பு கூட ஒவ்வொரு தைத்தியனும் கொல்லப்பட்ட போது அதன் வெற்றி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த முறை அது தேவையில்லை. இதை வெற்றி என்று சொல்லலாமா? தாங்கள் சொல்ல வருவது எனக்கு புரிகிறது. இன்று வரை கடவுள்களுக்கும் ஞானியருக்கும் கூட பல விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்குமே ஒரே எண்ணம்தான். அது மனித குலமானாலும் அசுர குலமானாலும் நாம் சொல்வதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. பிரதான மந்திரி, இந்த தமோ குணங்கள் இயற்கையிலிருந்து என்றும் மாறாது என்றுதான் நானும் நினைக்கிறேன். அதை இயற்கையிலிருந்து பிரிக்க முடியாததாகும். ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்லவைகளுக்கும் கெட்டவைகளுக்குமான விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தேவா, நாம் கூறுவதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பது இல்லை. ஆமாம் தேவா, ஒரு சிலர் அதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் இன்றும் இங்கே கொஞ்சம் நம்பிக்கை ஒளி உள்ளது. இவையெல்லாம் இயற்கைதானே தேவா. தேவா, ஆதிமாயா இரவையும் பகலோடுதானே படைத்துள்ளார். இருளுடன் ஒளியும் உள்ளது, மங்களத்துடன் அமங்கலமும் உள்ளது. தேவா, நாம் இயற்கைக்காக வருத்தப்படுகிறோம். அதனால் நாம் எப்பொழுதும் உண்மையைத்தானே ஆதரிப்போம். இதுவும் இயற்கைதானே. அதனால்தான் எனக்கு சில நேரங்களில் கைலாசத்தில் தனிமையான இடத்திற்கு சென்று இருக்க வேண்டும் போல் தோன்றும். நான் கைலாசத்தை பற்றி நினைத்தால் உடனே பார்வதிதான் நினைவுக்கு வருகிறாள். பிறகு பார்வதி ஜெயாதிரிக்கு அளித்த சத்தியமும் நினைவுக்கு வருகிறது. சுவாமி, தங்கள் முன்னிலையில் நான் இவளுக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். கிருதயுகத்தில் தாங்கள் மலஹாரி அவதாரம் எடுக்கும் பொழுது இவள் உங்களுக்கு மனைவியாக பிறப்பாள்.